வணக்கம். நெருப்பு தமிழர். எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரி. கட்சியில் எவனும் பேசக்கூடாதாங்க. எடப்பாடி அம்மையார் சசிகலா காலில் விழுந்து கதறி அப்படியெல்லாம் இருந்து அந்த அந்த முதல்வர் பதவியை வாங்கிக்கிட்டு அதற்கப்புறம் அந்த அம்மா காலவாரி தள்ளி விட்டுட்டு அந்த அம்மாவையே சூரியனை பார்த்து நாய் குலைச்சா சசிகலாவுக்கு தான் கேடுன்னு சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் பண்ணி எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிக்கிட்டு அதற்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அதிலிருந்து வெளியில் வந்துட்டு அதற்கப்புறம் அண்ணாமலையை போட்டு தள்ளிட்டு அண்ணாமலையை இல்லாமல் பண்ணிவிட்டு இப்போ அதற்கப்புறம் நயினார் நாகேந்திரனை கொண்டு வர வச்சுட்டு அதற்கப்புறம் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நாங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கேரப்பாய ஊரில் கிறுக்குப்பைய நாட்டாமைன்னு சொல்கிறது போயிட்டு ஆசைக்கு அக்காவை கட்டிக்கிட்டு கொஞ்சிறதுக்கு குழந்தையாக வச்சுக்கிட்டானா அந்த கதை தாங்க உங்கள் எடப்பாடிக்கு. இப்போ எடப்பாடி மாதிரி ஒரு அரசியல் துரோகி, ஒரு எடப்பாடி மாதிரி ஒரு அரசியலில் ஒரு கேவலமான ஒரு துரோகி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இதை நான் கேட்குறேன்னா, நான் ஒரு சமூக ஆர்வலர், ஒரு நடுநிலையாளராக நான் கேட்குறேன். நான் எடப்பாடிக்கிட்டையும் பெட்டி வாங்கலை, இல்லை எனக்கு எடப்பாடி டீ கூட வாங்கி தர மாட்டார் போல். எவனும் எனக்கு டீ கூட வாங்கி தர மாட்டான் ஒரு வீடியோ போடுறதுக்கு. ஏன் அப்படின்னா இது முழுக்க என்னோடு நான் தான் இதுக்கான தயாரிப்பாளர், நான் தான் இதற்கான இயக்குனர், நான் தான் இந்த சேனலுடைய சொந்தக்காரன். அதனால் இது என்னுடைய மனம் திறந்த ஒரு பதில். இப்போ எடப்பாடி போன்ற அயோக்கியத்தனம் கொண்டவர்கள் இந்த ஒரு கட்சியில் பயணித்தா பொதுச் செயலாளராக இருந்தால் துவம்சம் பண்ணிடுவானுங்க அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சா? நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன். தமிழனாக வாழ்வதே லட்சியம். திரிந்தது போதும் திராவிடனாய், இருந்தது போதும் இந்தியனாய், அனைத்தையும் அழித்து விட்டு நாம் எல்லாரும் தமிழனாக மாறுங்க.